ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவி. இந்த மோட்டோரோலா கிட்ட இருந்து அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா Moto G84 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அஃபிஷியலாக மோட்டோரோலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த Moto G84 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் நல்ல டீல்ஸோட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த Moto G84 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக் இதுதான் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக மோட்டோ கிட்ட இருந்து நம்ம பார்த்த ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதோட ஒரு 3 கலர் ஆப்ஷன் இதையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் ரெட் கலர் அப்படின்ற மாதிரியான இந்த 3 கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான லுக்கில் ஒரு யூஸ்வலாக மோட்டோ கிட்ட இருந்து பார்த்த லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி லேண்டிங் பேஜில் அஃபிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற நிறைய ஸ்பெக்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு மொபைலுக்கான டிஸ்பிளே இதை ரிவீல் பண்ணிட்டாங்க. 6.55 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 10 பிட் கலருக்கான POLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே இருக்க போகுது. ஸோ எல்சிடி நார்மல் எல்சிடி பேனல் டிஸ்பிளே கிடையாது, POLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது போக 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க செட் பண்ண போகிற இந்த செக்மெண்ட்டுக்கு 1300 நிட்ஸ்க்கான ஒரு ஹை பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாசிட்டிவாக படுது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த 900 நிட்ஸ் 950 நிட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க 1300 நிட்ஸ் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னும் போது நம்ம அவுட்டோர் கண்டிஷனுக்கெல்லாம் இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போக HDR10+ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, குட். பட் இது வந்து யூடியூப்பில் மட்டும் கொடுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் கட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே நல்லாயிருக்கும். பட் HDR10+ சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா இது அஃபிஷியலாக மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் இதாக இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி கன்ஃபார்ம் அண்ட் அதை சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ண போகிற செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான், இன்னும் பெட்டராக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் மோட்டோ கிட்ட இருந்துன்னு பார்க்கும்போது அவங்க எப்போவுமே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 30 வாட்ஸ் இருக்க போகுது. ஓகே, டீசெண்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி என்ன ப்ராசஸர் அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் இந்த ப்ராசஸர் அவங்க ஒரு 5G ப்ராசஸர் 14 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது அப்படின்றத மட்டும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி ப்ராசஸர் அவங்க அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னாலும் லீக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதாக கன்ஃபார்ம் Snapdragon 695 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த Snapdragon 695 அப்படின்றது மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படின்னாலும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டாங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி மோட்டோவே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அகைன் அண்ட் அகைன் இந்த செக்மெண்ட்டில் எல்லாரும் இதே Snapdragon 695 யூஸ் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் அழுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புது ப்ராசஸர் மேபி யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி Snapdragon 695 ஓகே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் ரொம்ப பெருசாகவும் எதிர்பார்க்க முடியாது. கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஓகே டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸர் தான் இங்கே இருக்க போகுது. 14 5G பேண்ட் LPDDR4Xக்கான ரேம் டைப் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா இதுவுமே மோட்டோ கிட்ட இருந்து ப்ரீவியஸாக கொடுத்த கேமரா செட்டப் தான். அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா பின்பக்கம் பிரைமரி கேமராவாக இருக்க போகுது. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு இன்னும் ஒரு கேமரா தான் 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 2 மெகாபிக்சல் கேமரா கொடுக்காம 8 மெகாபிக்சல் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. அண்ட் பிரைமரி மட்டும் இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ப்ரீவியஸாக மோட்டோ பார்த்திங்கன்னா இந்த 50 மெகாபிக்சல் இந்த OIS கேமரா இதே கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இங்கே அதே கேமரா தான் இருக்க போகுது. முன்பக்கம் பார்க்கும்போது அவங்களுடைய யூஸ்வலாக அதே 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இருக்க போகுது. ஸோ கேமரா வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்கிரேடும் பெருசாக பண்ணலை. ப்ரீவியஸாக அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்த அதே கேமரா அப்படியே தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் மேபி அதே அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டர் நமக்கு இருக்க போகுது. அண்ட் அது போக IP54க்கான ரேட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் Android 13 ஸ்டாக் OS. ஸோ
க்ளீனான ப்ளாட்வேர்ஸ் எல்லாமே இல்லாத ஒரு க்ளீனான யூஇ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். இப்போ 1 செப்டம்பர் 1 லான்ச் ஆகுது. ஸோ அன்றைக்கி என்ன எக்ஸாக்டான ப்ரைஸிங் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 12GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே மோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேரியன்ட் இருக்க போகுது, இதுதான் ஹையர் வேரியண்ட்டாக இருக்க போகுது. பட் இதோட பேஸ் வேரியண்ட்டாக 8GB 128GB வேரியன்ட் இருக்க போகுது. ஸோ அந்த 8GB 128GB வேரியன்ட் மோஸ்ட்லி 20,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது போக 12GB 256GB பார்த்திங்கன்னா 22,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் 20,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு இந்த Moto G84 நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான இந்த ஃபீச்சரோட வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா ரெண்டுத்தையும் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ப்ராசஸரும் அவங்க நிறைய யூஸ் பண்ண ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, கேமராவும் அதே பழைய கேமராவாக இருக்குது. ஸோ பெருசாக அப்கிரேட் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.